இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒருவரையும் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். நாம் ரூத்தின் சரித்திரத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டே வருகிறோம். மெடிடேஷனில் நிறையா வகையான தியானங்கள் இருக்கிறது. வசனம், ஒரு வசனத்தை எடுத்து அந்த வசனத்தில் இருக்கிற கருப்பொருளின் அடிப்படையிலே பைபிளை மெடிடேட் பண்ணுறது. இப்போ ஹோலினஸ், நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அப்படின்ற வார்த்தையில் பரிசுத்தம் என்கிற தலைப்பிலிருந்து அந்த கருப்பொருளிலிருந்து என்ன செய்வது? வேதத்தை தியானிப்பது. அடுத்து ஒரு சாப்டரை படித்து அந்த சாப்டர்லேருந்து அந்த சாப்டர் என்ன சொல்லுதுன்னு சொல்லி அதிகாரத்தின் அடிப்படையிலே ஒரு விஷயத்தை தியானிப்பது. ஒரு புத்தகத்தின் அடிப்படையிலே ஒரு விஷயத்தை தியானிப்பது. ஒரு கேரக்டரை ஸ்டடி பண்ணி அந்த கேரக்டர்லேருந்து நம்ம என்னெல்லாம் கற்றுக்குறோம் என்று கேரக்டரோட அடிப்படையிலே, ஒரு கதாபாத்திரத்தின் அடிப்படையிலே நாம் வேதத்தை தியானிப்பது. இப்படி பலவிதமான தியானங்கள் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அதை டிஎல் மூடி சொல்கிறார், ஒரு மரத்தை நீங்கள் அந்த கிளைய விலைக்கு பார்க்குறது, இலைய விலைக்கு பார்க்குற வரைக்கும் பழங்களை பார்ப்பது போன்று தியானங்களை படிப்பது என்று சொல்கிறார். ஸோ நாம் இப்பொழுது ரூத்தின் புத்தகத்தை நாம் அப்படியே தியானிச்சுக்கிட்டே வரோம். நிறையா விஷயங்கள் பார்க்குறோம். போன வாரத்திலிருந்து 3ஆம் அதிகாரத்தில் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். த 3rd சாப்டர், ஹோலி ஸ்பிரிட். ஆமேன். த கனெக்ஷன் பிட்வீன் யாருக்கு? ரூத்துக்கும் நகோமிக்கு இடையில் இருக்கிற உறவு எப்படி ரூத்துடைய வாழ்க்கையை மறுபடியும் எடுத்து கட்டியதோ, அப்படியே நமக்கும் ஆவியானவருக்கும் இருக்கிற உறவு நம்முடைய வாழ்க்கையை மறுபடியும் எடுத்து கட்டு. ஆமாம். ரூத் இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தது பெரிய விஷயம் அல்ல. அவள் சொன்னால், நீர் எங்கே போகிறீரோ அங்கே நானும் வருவேன், உம்முடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள். நீங்கள் பார்த்து யார் நல்லவன் சொன்னீங்களோ அவங்க நல்லவங்க, நீங்கள் பார்த்து யார் வேணான்னு சொல்கிறீங்களோ அவங்க வேணாம், உங்கள் தெய்வம் என் தெய்வம், உங்கள் நாடு என் நாடு அப்படின்னு சொல்லி நகோமியோடு ரூத் ஒட்டி கொண்டாள். இந்த நகோமி என்பவள் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறாள் என்று போன வாரத்திலேருந்து நம்ம பார்க்குறோம். இந்த வாரம் தொடர்ந்து ஆவியானவருடைய பங்கு உங்கள் வாழ்க்கையில் எப்படிலாம் ஹோலி ஸ்பிரிட் வேலை பார்க்குறாரு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, ரூத்தோட வாழ்க்கையில் நகோமி எப்படிலாம் வேலை பார்த்தா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் ஆவியானவர் எப்படிலாம் வேலை பார்ப்பாரு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்போ ரூத் எப்படி நகோமியோட ஒட்டிக்கிட்டா அப்படி நீங்கள் படிச்சிங்கன்னா, நீங்கள் எப்படி ஆவியானவரோடு ஒட்டிக்கலாம் அப்படின்னு படிச்சுக்கலாம். நான் வரும்போது ஆச்சரியமான ஒரு விஷயத்தை, ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை ஆவியானவர் என்கிட்ட சொன்னார். இதற்கு பெரிய எதிர்ப்பு கூட கிளம்பலாம். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறனால இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் ஏற்பட போகிறது கிடையாது. ஒரு நல்ல வாழ்க்கையை இந்த உலகத்தில் இயேசு உங்களுக்கு அமைச்சு கொடுக்க முடியாது. இயேசு உங்களுக்கு அமைச்சு கொடுக்குற நல்ல வாழ்க்கையெல்லாம் நீங்கள் ரட்சிக்கப்பட்டனால நீங்கள் பரலோகத்திலே போவதற்கான உறுதியை அவர் ஏற்படுத்தி கொடுத்து, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா கன்ஃபார்மாக மறுமையில் உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். அதுதான் கிறிஸ்து சிலுவையில் முடித்தார். சரியா? சிலுவையில் இயேசு முடித்ததுனால என்ன விளைவு? நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால மறுமையில் உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். உங்கள் பாவங்கள் எதுவாக இருந்தாலும் மன்னிக்கப்படும். நீங்கள் கட்டாயம் பரலோகத்துக்கு போகிறீங்க. இதுதான் இயேசு செஞ்சது. ஆனால் இம்மையில் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா, புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டுங்க. That is on the relationship with the Holy Spirit. இங்கேதான் ரட்சிக்கப்பட்ட அநேக கிறிஸ்தவரோட வாழ்க்கையே நல்லாவே இல்லை, ரட்சிக்கப்பட்ட சிலருடைய வாழ்க்கையே நல்லா இருக்கு அப்படின்னா 2 பேருக்கும் மறுமையில் நல்லா தான் இருக்க போகுது. ஏன்னா 2 பேருக்கும் சேர்த்து இயேசு கிரயத்தை கொடுத்துட்டாரு. அந்த 2 பேரோட வாழ்க்கையும் பூமியில் நல்லா இருக்கிறதும் செழிப்பாக இருக்கிறதும் சிறப்பாக இருக்கிறதும் அவர்கள் ஆவியானவரோடு எவ்வளவு தொடர்பு வைத்திருக்கிறார்களோ, நன்றாக கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். The blessings of the
next to life, it is based on the price paid by Jesus Christ. The blessing of the earthly life, it is based on the relationship with the Holy Spirit, fellowship with the Holy Spirit. ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவரின் சத்தத்தை கேட்டு வாழ்கிறவர்கள் இந்த பூமியிலே இயேசு முடித்ததில் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறார்கள். You know one thing, இயேசு செலுத்தி முடித்த கிரயம் உங்களை சிங்காசனத்தில் அமர வைக்கிறது. ஆனால் ஆவியானவருடைய உறவுதான் உங்களை ராஜாவின் குணநலன்களோடு அமர வைக்கிறது. கையை தட்டி ஓதுவாமல். So the praise of Christ, the praise of Jesus Christ, it has given you the throne, but the relationship of the Holy Spirit only make you a king. கையை தட்டி ஆமென். So இயேசுவின் கிரயம் உங்களுக்கு சிங்காசனத்தை தரலாம். ஆனாலும் சிங்காசனத்தில் ஒரு பிச்சைக்காரனை போல் நாம் அமர்ந்திருக்கலாம். ஆனால் ஆவியானவருடைய உறவுதான் உங்களை ராஜாவாக அமர வைக்கிறது. So the relationship of the Holy Spirit is the major, taking major role in Christian life. அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களில் உங்களோடு தங்கி இருப்பதாக. The love of the heavenly Father and the grace of Jesus Christ and the fellowship of the Holy Spirit, fellowship of the Holy Spirit, அந்த உறவு தான். அப்ப நல்லா பாருங்க, ஒரு சாதாரணமா ஒரு டீச்சர் வேலை பார்க்குற ஒரு பொண்ணை கொண்டு போய் இந்த உலகத்திலே சாதாரண டீச்சர் வேலைன்னு சொல்லாதீங்க, டீச்சர் வேலைன்ற பெரிய வேலை, டீச்சர் கோவப்படுறாங்க டீச்சர்ஸ் எல்லாம். அதை ராஜ குடும்பத்தோட கம்பேர் பண்ணும்போது ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன்றது சாதாரணமானது. அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் கழுவி குளிப்பாட்டி விக்டோரியா மகாராணி பேலஸில் வச்சாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு சிங்காசனம் தெரிஞ்சிச்சு. ஆனால் கடைசி வரை அந்த பொண்ணு இளவரசியாவே என்ன செய்யலை, மாறலை. அந்த பொண்ணு அரண்மனைக்குள்ளே ஒரு டீச்சராக தான் இருந்திருக்கு. ஸோ கடைசி வரை அவளுடைய குவாலிட்டி என்ன செய்யலை, மாறலை. ஃபெமினிஸ்ட்டை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் உண்மையை பேசுகிறேன். தப்பு ஆண்கள் பண்ணால் தப்பு தப்புன்னு சொல்கிறோம், ஆதாம் பண்ணால் தப்புன்றோம். அப்போ நீ அரண்மனைக்குள்ளே வந்துட்ட, ஆனால் ராணி ஆகலை, ஏன்னா உன் கேரக்டர் மாறலை. இப்படி தான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் என்ன ஆயிடுறீங்க, சிங்காசனத்தில் உட்கார வைக்கப்பட்டுறீங்க, அவரோடு கூட உட்கார்றீங்க. ஆனால் ஆவியானோட உறவு தான் உங்களை ராஜாவா மாற்று. ஸோ அதனால தான் ரட்சிக்கப்பட்டவர்கள் சிலர் ராஜாக்களாக இருக்கிறார்கள், சிலர் ரட்சிக்கப்பட்ட ராஜ குடும்பத்து பிச்சைக்காரர்களாக இருக்கிறார்கள். ஸோ தேர் மைண்ட் இஸ் இன் பாவர்ட்டி, தேர் லைஃப் இஸ் இன் பாவர்ட்டி, தேர் பிளான்ஸ் ஆர் இன் பாவர்ட்டி. They don't know what is going to be done in coming days. என்ன நடக்குதுன்னே தெரியும். காலையில் ஒரு வசனம் வாசித்தேன், ஆவியானவர் அந்த வசனத்தை அழகாக சொன்னார். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காய் சேர்த்து வைக்கப்படும். நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த ரெண்டாவது வரியை மட்டும் எடுத்துக்கிறோம், பாவிகளோட ஆஸ்திலாம் எங்களுக்கு தாண்டா அப்படின்னு. ஆனால் அதுக்கு முந்தின வரியோட சேர்த்து பார்க்கணும். நல்லவனோட ஆஸ்தி அவன் பிள்ளைக்கு போகும், பிள்ளை அனுபவிப்பானா. ஆனால் தப்பாக சம்பாதிக்கிறவன் அவன் பிள்ளை அதை அனுபவிக்காதான். ஆனால் எதுக்கு தெரியுமா தப்பு வேலை பார்க்குறான், தனக்கு இல்லை பிள்ளைக்காகத்தான் தப்பாக வேலை பார்க்குறான், தப்பாக சம்பாதிக்கிறான். ஆனால் பைபிள் தெளிவாக சொல்லுது, பாவி மட்டும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது பிள்ளைக்கு போய் சேரவே சேராது. பாவிகளின் ஆஸ்தி நீதிமான்களுக்காய் சேர்த்து வைக்கப்படும். நல்லவனுடைய ஆஸ்தி பிள்ளைகளுக்கு போய் சேரும். இந்த வசனத்தை நான் படித்த உடனே இதுக்கு பிறகு ஒருத்தன் பாவம் செஞ்சு பணத்தை சம்பாதிப்பானா அப்படின்ற கேள்வி எனக்கு வருது. ஏன்னா ஒரு மனுஷன் அத்தனை தப்பும் செஞ்சும் பணம் சம்பாதிக்கிற காரணம் தனக்கு இல்லை, தன் பிள்ளைக்கு. ஆனால் பைபிள் தெளிவாக சொல்லுது, உன் பிள்ளை உன் காசில் ₹1 கூட சாப்பிட முடியாது. அவன் மறுபடியும் ₹100 முதலாக போய் வேலை பார்க்க போகிறான், மறுபடியும் ₹100 முதலாக வேலை பார்க்க போகிறான். உன் காசு சேராது, சேர்ந்துச்சுன்னா பைபிள் போய். இதை படித்தோன்னே நான் யோசித்தேன், அப்பா எவ்வளோ பெரிய கொடியவனும் கூட இந்த வசனத்தை படிச்சுட்டான்னா அதுக்கப்புறம் தப்பான முறையில் பணம் சம்பாதிக்க மாட்டான். ஏன்னா நல்லவனோ தன் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை வைத்து விட்டு போகிறான்,
நல்ல விதமாக நீ சம்பாதிச்சுனா உன் காசு உன் பிள்ளைக்கு போகும், உன் பேரம்பேத்திக்கு போகும், பேரம்பேத்திக்கே போகும். ஆனால் தீமையாக சம்பாதிக்கும் போது அந்த ஆஸ்தி நீதிமானுக்கு சேர்த்து வைக்கப்படுகிறேன். அன்புக்குரியவர்களே, யூ ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். ஆவியானவரோடு உறவு இல்லாத போதுதான் இந்த மனிதன் ரட்சிக்கப்பட்ட ரெண்டு இயேசு கிறிஸ்துட்ட நீங்க வரும்போது உங்கள் மறுமை செழிப்பாகிறது. ஆவியானவர் இடத்தில் வரும்போது உங்கள் இம்மை செழிப்பாகும். ஆமென். நான் சொல்றது புரியுதா? ரட்சிக்கப்பட்டீங்கன்னா உறுதியா உங்களுக்கு பரலோகம் இருக்கு. தட் இஸ் வாட் மறுமை. ஆனா இம்மையில உங்களுக்கு தேவையானதை அவர் செஞ்சுதான் வச்சிருக்கிறாரு. அதுக்கு அவர் செய்யலன்னு நினைக்கிறீங்களா? செஞ்சு வச்சிருக்கிறாரு. ஆனா ஆவியானவர் என்கிற தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியானவர், இங்க வால்யூம் ஏத்துப்பா, இதெல்லாம் கட் பண்ணிக்க, கொஞ்சம் கட் பண்ணிக்க. தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியானவர் வரும்போதுதான் நமக்கு இலவசமாய் அருளப்பட்டவைகளை அறிந்து கொள்ளும்படி நம்முடைய கண்கள் திறக்கப்படுகிறது. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்காங்க, இந்த பூமியில் நீங்க ஒரு செழிப்பான வாழ்க்கை வாழணும்னா தேவாதி தேவனின் ஆழங்களை ஆராய்ந்து அறிபவர். இந்த இஸ்ரேல் தேசம் ரூத்துக்கு புதுசு, நகோமிக்கு பழசு. எந்த தெருவுக்கு என்ன பேரு, எந்த தெருவில் யார் இருக்கா, எவன் யாருக்கு உறவு, எல்லாம் நகோமிக்கு தெரிஞ்சனால ரூத்துக்கு லைஃப் ஈஸி ஆயிடுச்சு. அப்படிதான் ஆவியானவரோட கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா பரலோகத்தில் என்னெல்லாம் இருக்குன்றத உங்களுக்கு அவர் எடுத்து கொடுப்பதினாலே இந்த பூமிக்குரிய வாழ்க்கை பரலோகத்தோட ஸ்டாண்டர்டுக்கு உங்களுக்கு மாறுகிறது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தி ரிலேஷன்ஷிப் வித் தி ஹோலி ஸ்பிரிட், நகோமிக்கும் ரூத்துக்கும் இருக்கிற உறவு ரூத்தின் வாழ்க்கையை மறுபடியும் எடுத்து கட்டியது போல உங்களுக்கும் ஆவியானவருக்கும் இருக்கிற உறவு உங்கள் வாழ்க்கையை எடுத்து கட்டுகிறது. ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் ஆவியானவரோடு உறவு வைத்திருக்கிறவர்களா என்றால் இல்லை. ரட்சிக்கப்பட்டவர்களில் மாம்சத்துக்குரியவர்கள் இருக்கிறார்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆவிக்குரியவர்கள் இருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்ட எல்லோரும் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். பிள்ளைகள் என்றால் என்ன? யோவான் 1:12 சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை, யார்? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படி, என்ன சொல்லுங்க, இப்படி காட்டுங்க, பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்ப நீங்க அவருடைய சகல சொத்துக்கும் உரிமையாளனான பிள்ளையா மாறிட்டீங்க. ஆனா பைபிள் சொல்லுது, பிள்ளைக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க. பாருங்க, என் பையன் இப்ப விளையாண்டுக்கிட்டு இருக்கிறான். ஒரு 20 வயசு ஆனா அவன் விளையாட முடியாது. ஏன்னா அவனுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, அவங்க செய்ய வேண்டிய கடமை இருக்கு. அப்போ இப்போ அவன் வெளியிலேயும் விளையாடலாம், யார் கூட வேணாலும் விளையாடலாம். ஆனால் ஒரு டைம் வரும்போது இல்லை, அடுத்த கீபோர்டு வாசிக்கணும், அடுத்து அப்படியே முன்னாடி வருவான், மெதுவாக ஃபஸ்ட் ரோவுக்கு வருவான், அப்படியே முன்னாடி வரணும். அப்படித்தான் உங்களுடைய நீங்கள் பிள்ளையாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் விளையாண்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. உங்களுக்கும் ராம்சாமி, குப்சாமி, கன்சாமி, முன்சாமி இவர்களுக்கு உங்களுக்கு எந்த வித்தியாசம் இருக்காது. அவனும் வரிசையில் நிற்பான், நீங்களும் வரிசையில் நிற்பீங்க. அவனும் ஊசியை போடுவான், நீங்களும் ஊசியை போடுவீங்க. அவனும் மாத்திரை போடுவான், நீங்களும் மாத்திரை. அவனும் கடன் வாங்க, நீங்களும் கடன் வாங்க. ஐயா, நான் ரட்சிக்கப்பட்டேன் சார், பிள்ளை சார், உங்களுக்கு அதிகாரம் இருக்கா? எல்லா ஆசீர்வாதம் இருக்குது. ஆனால் பிள்ளையாக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இருக்காது. அப்போ பிள்ளை என்னவா மாறணும்? பிள்ளைகள் புத்திரனா மாறும்போது தான் இது எனக்கு சொந்தமானது என்கிற அறிவு அவனுக்கு வருகிறது. அந்த அறிவு வரும்போது அவனுக்கு ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. எப்பொழுது பிள்ளை புத்திரனாய் மாறுகிறான்? எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று எண்ணப்படுவார்கள். So when you are led by the Spirit of God, you have the maturity about what you have in Jesus. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகும் உங்கள் மாம்சத்திலே நீங்கள் போயிட்டுருக்கிற வரைக்கும் ஆவியானவருக்கு உங்களுக்கு தொடர்பு இல்லை. உங்களுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க வித்தியாசம் இல்லை. நான் ரட்சிக்கப்பட்ட உடனே இனி நான் மாம்சத்தில் செயல்பட மாட்டேன், நகோமியோட சத்தத்தை கேட்டு நான் செயல்படுவேன். ரூத் முடிவெடுத்தது போல ஆவியானவரோட சத்தத்தை கேட்டு நான் நடப்பேன். நீங்கள் முடிவெடுக்கும் போது உங்களுடைய ஒவ்வொரு அடியும் வெற்றியின் அடிகளாக மாறும். அவனுடைய நடைகளில் ஒன்றும் பிசகுவது. என் அன்புக்குரியவர்களே, ரூத் சொல்றா 3:5 அதற்கு அவள், நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் நான் செய்வேன் என்றாள். அப்ப ரூத் நகோமியை பார்த்து சொல்றா, நீங்க சொல்றதெல்லாம் நான் செய்றேங்க. எப்படி? நீங்க சொல்றதெல்லாம் நான் செய்றேங்க.
அப்படின்னு சொல்கிறான். எப்போ நீங்கள் ஆவியானவர்கிட்ட போய் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் செய்கிறேங்க அப்படின்னு சொல்கிறீங்களோ, நான் சொல்லவா, நீங்கள் ஆவியில் நடத்தப்படுறீங்களா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு மாம்சத்தில் நடத்தப்படுறீங்களா அப்படின்னு பாருங்கள். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நீங்கள் கடவுளை பார்த்து, ஆண்டவரே நீங்கள் இதை பண்ணிட்டீங்கன்னா இப்படி ஆயிரும் அப்படின்னா, இப்போ நீங்கள் தேவனை நடத்துறீங்க. எப்படி? கருணாமூர்த்தி படத்தில் சிலுவையில் இருக்கிற இயேசுவை சிலுவையை கொடுத்து அடித்து இயேசுவை அவங்க இழுத்துட்டு போவாங்க. கர்த்தர் சொல்கிறார், அவங்க மட்டும் என்ன இழுத்துட்டு போகலடா, உள்ளுக்குள்ளே கொல்ல பேர் இப்படி தாண்டா இழுத்துட்டு போகிறான்றார். இன்றைக்கும் கருணாமூர்த்தியில் இயேசு இழுத்துட்டு போன மாதிரி, பேஷன் ஆஃப் கிரைஸ்டில் இயேசு இழுத்துட்டு போன மாதிரி, எனக்கு இந்த வீடு கட்டித்தாங்க, எனக்கு இந்த லோனை வாங்கித்தாங்க, எனக்கு இந்த கடனை வாங்கித்தாங்கன்னு சொல்லி இவன் ஜெபத்தில் அவரை தரத்தரன்னு இழுத்துட்டு போகிறான். அவர் சொல்கிறார், மகனே இது என் சித்தம் இல்லைடா. இல்லை நீ வாங்க. இவர்கள் தான் இயேசுவை அடித்து இழுக்கிறவர்கள். இவர்களாலும் இயேசு துன்பப்படுத்தப்படுகிறார். அப்போ நல்லா கவனிங்க, மாம்சத்தில் நடத்தப்படுறது ரட்சிக்கப்பட்ட பிறகும் நீங்கள் மாம்சத்தில் நடத்தப்படலாம். அபிஷேகம் பெற்ற பிறகும் நீங்கள் மாம்சத்தில் நடத்தப்படலாம். உங்கள் வாழ்க்கையில் குறைவு இருந்துக்கிட்டே இருக்கும். அது கூலிக்கார மனநிலை தானே, கூலிக்கார மனநிலை தானே. உங்கள் அறிவில் ஒன்று யோசிக்கிறீங்க, அறிவில் ஒன்று செய்கிறீங்க, அறிவில் ஒன்று சம்பாதிக்கிறீங்க. இதுக்கும் ஆவியானவருக்கு என்ன தொடர்பு இருக்குது? இப்போ நீங்கள் மறுபடியும் ஆதாமை போல உங்கள் சிந்தனையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் சிந்தனையை மறந்து ஆவியில் நான் நடத்தப்படும் போது நான் சுதந்திரவாளியாக மாறுகிறேன். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுங்கள். I am not led by my brain, I am led by the Spirit of God. I am led by the Spirit of God. நான் ஆவியானவரால் நடத்தப்படுகிறேன். நீங்கள் ஜபத்தில் போய் அவரை நடத்துனீங்கனாலே நீங்கள் மாம்சத்தில் இருக்கீங்க. ஜபத்தில் போனோன்னு அவர் உங்களை நடத்தினார்னா, கையை தட்டு நல்லா, ஜபத்திலே அவர் உங்களை நடத்துவார் என்றால் நீங்கள் ஆவியானவரால் நடத்தப்படுகிறீர்கள். பலத்தினாலும், சத்தமா சொல்லுங்க, பலத்தினாலும், சத்தமா சொல்லுங்க, கேட்கலங்க, பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் என்னுடைய ஆவியினாலே, கையை தட்டி ஆமென் 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 ஆமென். சிலருக்கு இந்த வார்த்தையை ஹெட்ஃபோனை போட்டு 24 மணி நேரம் காதில் கேட்கவே வச்சுக்கிட்டே இருக்கணும். உன் பலத்தினால் அல்ல, உன்னுடைய பிளான்னால் அல்ல, உன் திட்டத்தில் அல்ல, உன்னுடைய வினயங்கள்னால் அல்ல, எதுனாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே. கையை தட்டி. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் ஸ்பிரிட் லெட் லைஃப். ஸ்பிரிட் ஃபில்டு லைஃப் வேற. நிறைய ஆவியில் நிறைஞ்ச கிறிஸ்தவனை நான் பார்த்துட்டேன் சார். ஆவியில் நிரம்பின கிறிஸ்தவனை நான் பார்த்துட்டேன். ஆனால் ஆவியில் நடத்தப்படுற கிறிஸ்தவனை தான் பார்க்கறது கஷ்டமாக இருக்குது. அப்படி ஒருத்தர் நடத்தப்பட்டுட்டானா அவன் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவதில்லை, அவன் தேவனுடைய புத்திரன் என்று அழைக்கப்படுகிறான். வேதம் சொல்லுகிறது, சர்வ சிருஷ்டியும் தேவனுடைய புத்திரன் வெளிப்படுவதற்கு ஏகமா. நகோமிக்கு ரூத்துக்கு இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் கவனிக்கும் போது, இந்த நகோமி ரூத் எவ்வளோ அழகா அவள் லைஃப்பை செட்டில் பண்ணுறா பாருங்க. என்னுடைய கேள்வி இதுதாங்க, நகோமிட்ட ஒட்டிக்கிட்ட ரூத் லைஃப் செட்டில் ஆகாமல் இருக்குமா? இருக்காது. அப்படித்தான் ஆவியானவர் ஒட்டிக்கிட்டு ஒருத்தன் லைஃப் செட்டில் ஆகாமல் இருக்கவே இருக்காது. ஹalleluya hallelujah. I am not talking about filled by the Spirit of God. I am talking about the led by the Spirit of God. Filled by the Spirit of God is the beginning level. ஆவியானவர் வந்த உடனே நடத்தப்படலை, வந்த உடனே நிரப்பப்பட்டாங்க. நிரப்பப்பட்டு கிக்கா புக்காக்கா மிமிக்ரி சவுண்டு அது இது என்னமோ வருது பார்த்தீங்களா? இது எல்லாருக்குமே வருது, எனக்கு வருது, எல்லாருக்குமே வருது. திஸ் இஸ் த பிகினிங் ஸ்டேஜ் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் வித் த ஹோலி ஸ்பிரிட். ரெண்டாவது தூண்டப்படுவது, அடுத்து நடத்தப்படுவது. இந்த நடத்தப்படுகிற இடத்துக்கு பாருங்க, இவங்க எல்லாம் நிரப்பப்பட்டாங்க, ஆனால் அவங்க அதுக்கப்புறம் நடத்தப்பட்டாங்களான்னு பார்த்தா நடத்தப்படலை. நிறைய இடத்துல மிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவர்கள் நிரப்பப்பட்ட அளவிற்கு அவர்கள் நடத்தப்படவில்லை. இங்கு வேதம் உங்களை எதற்கு அழைக்கிறது என்றால், நிரப்பப்படுகிற அனுபவத்தில் இருக்கிற உன்னை நடத்தப்படுகிற அனுபவத்திற்கு ஆவியானவனை அழைத்து செல்ல விரும்புகிறார். When you are start led by the Spirit of God, you will become flourish, you will become clean,
யூ வில் பிகம் பிளஸ்ட், யூ வில் பிகம் செட்டில்டு. எல்லாமே நடந்துடும். ஆதியாம் 1 அதிகாரத்தில் என்னெல்லாம் நடந்துச்சு அது எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஒழுங்கின்மை ஒழுங்காக மாறும், வெறுமை நிறைவாய் மாறும், இருள் வெளிச்சமாக மாறும். And Holy Spirit comes. ஒழுங்கின்மை அந்த உலகம், பைபிள் சொல்லுது, ஆழத்திலே இருள் இருந்தது, ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டே இருந்தார். பூமியானது ஒழுங்கின்மையாக இருந்தது. அதிகாரம் முடியும் போது பைபிள் சொல்லுது, அவர் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். உங்க லைஃப்ல உங்க உடம்பை பார்க்குறாரு, உங்க பிள்ளைய பார்க்குறாரு, உங்க அம்மா அப்பாவை பார்க்குறாரு, உங்க பிஸ்னஸை பார்க்குறாரு, உங்க மினிஸ்ட்ரியை பார்க்குறாரு, உங்க ஸ்டாஃபை பார்க்குறாரு. எல்லாத்தையும் பார்க்குறாராம். பார்த்துட்டு சொல்றாராம், அது எல்லாம் மிகவும் நன்றாய். ஹalleluya. ஆட்கொண்டு எங்களை குறைச்சியா, டெம்போ குறைச்சியா, ஆட்கொண்டு அதே டெம்போ, அனலாக்கும் அன்பினால் இன்று வாலிபை, அன்பினால் இன்று அலங்கரியும். So Christians, they are not be interested of led by the Spirit of God. அவன் தானே தன்னை நடத்தணும்னு தான் நினைக்கிறான். அதனால தான் நிறைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கை ரட்சிக்கப்பட்ட பிறகும் அவர்கள் வாழ்க்கை ஈர்க்கக்கூடிய அளவிற்கு இல்லை. If you are a Christian, you must attract the people to become Christian, because Bible says you are the display of God's glory. அப்போ டிஸ்பிளேல இருக்க அந்த பொம்மைக்கே ட்ரெஸ்ஸை போடாமல் நிப்பாட்டி வச்சுருந்தாங்கன்னா, அது பார்த்த உடனே இது ரொம்ப பழைய கடையாக இருக்கும் போல, இதுக்கு கூட ட்ரெஸ்ஸை போடாமல் வச்சுருக்காங்க இல்லடா, வேலை பார்க்குறதுக்கே ஆள் இல்லை போல, இந்த கடைக்கில் நுழைஞ்சு நீ ட்ரெஸ் எடுப்பீங்களா? எடுக்க மாட்டீங்க. அப்போ நல்லா பாருங்க, நீங்கள் தான் டிஸ்பிளே. இஃப் யூ ஆர் லெட் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட், யூ கேனாட் பி an unattractive person. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள உங்களால் ஈர்க்காம, அவங்களை ஈர்க்க முடியாத நபராக நீங்கள் இருக்கவே முடியாது. சர்ச்சு முடிஞ்ச உடனே எங்கள் அண்ணன் வருவார், எங்கள் அப்பா வருவார், எல்லாம் எங்கள் அண்ணன் அவர் வீட்டிலேருந்து வருவார். முடிஞ்சோடனே டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பேசிகிட்டு இருப்பாங்க. எங்கள் அண்ணனே நடிச்சிருக்காரு, எங்கள் அப்பாவும் நடிச்சிருக்காரு. நான் 30 years வரைக்கும், 28 years வரைக்கும் அடி வாங்கியிருக்கிறேன். அப்போ அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. சொன்னால் என்ன பேசியிருந்தோன்னு சொன்னாங்க, இவன் இப்படியே பைபிளை தூக்கி வேஸ்ட்டாக போயிடும்னு நம்ம நினச்சோம். ஆனால் அப்படி இந்த அளவுக்கு செட்டில் ஆக நம்ம நினைக்கவே இல்லை. God has settled us in this level. எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற இப்போ எங்கள் அண்ணன் இஸ் பெரிய பிஸ்னஸ் மேன், இஸ் a millionaire, but anyhow I am in the front row, first person in finance, in everything. அப்போ எது தேராதுன்னு நினைக்கிறாங்களோ, ஆவியானவரை வாழ்க்கைக்குள்ள வந்துட்டார்னா அவனை கொண்டு போய் ஃபினான்ஸில் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டில் கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு. ஆமாம், எங்கள் வீட்டில் எல்லாம் சென்ட்டில் 4 சென்ட் 3 சென்ட் இடம் வாங்கிட்டு இருக்கும்போது நாங்கள் 40 ஏக்கர் 50 ஏக்கர் இடம் வாங்கிட்டு இருக்கோம். சார், முதலாவது நான் வாங்கின நிலத்தை சொல்ல சார், அது அதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தோம், அதுக்காக நம்ம என்ன செஞ்சோம், சப்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணோம். கொஞ்சம் அது ஓரளவுக்கு 1/10 ரெடி ஆச்சு. அதை வச்சு இல்லை கேம்புக்கான சைட் வாங்கினேன். 2வது லேண்டை நான் உங்கள்கிட்ட அனௌன்ஸே பண்ணலை. we did not announce for special offering itself, but God made it out. என்ன சொல்ல வரேன்னா, ஆவியானவரோடு இணைக்கப்படுகிற வாழ்க்கை, நான் இந்த மாதிரி ஒரு சின்ன லெவல் பிளெஸிங்கோடலாம் அவரை கனெக்ட் பண்ண விரும்பலை. நீங்கள் அட்ராக்டிவாக இருப்பீங்க உங்கள் குடும்பத்துக்கு, அவ்வளோதான் நான் சொல்ல வரேன். You will be an attractive person in your classroom, in your school, in your college. Amen.